அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். இன்றைய காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நபிவழி மருத்துவத்துல இருந்து 20 உணவுகள தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த 20 உணவுகள்ல ஏதாவது ஒன்ற நம்ம தினசரி நம்மளோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களையும் இது குணப்படுத்துமாம். இன்றைக்கு நமக்கு நாவிற்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கட்டுப்பாடு இல்லாம, தேவையில்லாத உணவுகள எடுத்துக்கிறனால தான் நம்மளோட உடம்புல நிறைய நோய்கள் காணப்படுது. இன்றைக்கு ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, 3 பேர் கட்டாயம் தொடர்படியாக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நோய்கள் அதிகமா பெருகிருச்சு. காரணம், சத்தான உணவுகள நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா, அந்த காலத்துல எந்த விதமான ஆராய்ச்சியுமே இல்லாத காலகட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தான ஆகாரங்கள எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல அவங்களோட உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் போர் புரியறாங்க அப்படின்னா, அவங்களோட உடல் வலிமை எந்த அளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இன்னும் 1 நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா, 3 நாளைக்கு கூட உணவில்லாம இருப்பாங்க. ஆனா, நல்ல தெம்பா தொழக்கூடியவங்களா, நீண்ட நேரம் தொழக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உணவுகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது, நபி அவர்களுடைய வழியில இருந்து ஹதீஸ்கள்ல காணப்படக்கூடிய 20 உணவுகள தான் நான் சொல்லப் போறேன். அது சாப்பாடு, குழம்பு வகை, இன்னும் காய்கறி, இறைச்சி, இன்னும் நொறுக்கு தீனின்னு சொல்லக்கூடிய உணவு. இதில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சொல்லப் போறேன். இதில இருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, எது உங்களுக்கு இலகுவா கிடைக்குமோ, அத நீங்க தினசரி உணவுகள்ல எடுத்துட்டு வாங்க. உங்களோட குடும்பத்தாருக்கும் அத குடுத்துட்டு வாங்க. ஏன்னா, ரசூல்லா காலத்துல அவங்க சாப்பிட்ட அந்த உணவுகள பார்த்தோம் அப்படின்னா, உடம்புக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் வலிமைய கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கு. இப்ப இந்த காலத்துல நெறைய டிப்ரஷன் வர காரணம் என்ன? நம்மளோட உணவுல அந்த டிப்ரஷன குறைக்கக்கூடிய சத்துக்கள் இல்லாம போறது தான் காரணம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள எடுத்துட்டா கூட டென்ஷன் தான். நெறைய டிப்ரஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த காலத்துல ஒரு நபர் ஒரு வீட்ல மரணம் அடைஞ்சா கூட, இந்த உணவ சமைங்கன்னு சொல்லுவாங்களாம். காரணம், அந்த உணவுல மனத அமைதிப்படுத்தக்கூடிய, மனத்துயரத்த நீக்கக்கூடிய சத்துக்கள் அதுல இருக்குமாம். இதெல்லாமே ஹதீஸ்கள்ல காணப்படக்கூடியது தான். இன்றைக்கு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 உணவுகள தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்போ தான் இந்த உணவுகள எல்லாமே ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு, மேற்கத்திய நாடுகள்ல தங்களோட அன்றாட உணவுல இது எல்லாமே அவங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட ஹதீஸ்கள்ல ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட அந்த உணவுகள் என்ன? நம்ம எதோட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவ முழுமையா கேளுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு பதிவு தான். ஒவ்வொரு நபரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு தான். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு மத்தவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. இந்த நேரத்துல நம்மளோட சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்ல. உங்களால ஆன முடிஞ்ச உதவிகள குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நெறைய பேரு துஆ செஞ்சிருந்தீங்க. நெறைய பேரு உங்களால முடிஞ்ச உதவிகள குடுத்திருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு பல தடைகள தாண்டி அவங்களுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நெனச்சேன். உதவி செஞ்ச அனைத்து நபர்களுக்கும், துஆ செஞ்ச அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் தஆலா தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகளையும் கொடுப்பான். இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய ஒரு நோய், அத எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நான் நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்ல, ஒரு சர்ஜரி பண்ணணும். ஆனா, கையில எந்த விதமான பணமும் இல்ல. என்ன பண்ணலாம்? அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்காக வழிகாட்டுறேன். ஏன்னா, நான் இந்த பாதையில போயிருக்கேன். நெறைய விஷயங்கள பார்த்துருக்கேன். நெறைய தாண்டி வந்திருக்கேன். அதுல நெறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது. உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியா ஒரு உதவிகள நான் செய்யணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதனால திடீர்னு உங்களுக்கு குடும்பத்திலயோ யாருக்காவது உடல்நிலை சரியில்ல, எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாவும் நான் இருக்க விரும்புறேன்.
நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது உதவிக்காக நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு 3 நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை தருவேன். இப்போ உணவுகளை பார்க்கலாம். முதல் உணவு என்ன அப்படின்னா, ரசூல்லா கட்டாயம் அவங்களுடைய வழமையாக எடுத்துக்கொண்ட உணவு அப்படின்னா வினிகர் தேய்த்த ரொட்டி. அதில் நிறைய சத்துக்கள் இருக்காம். அடுத்தது 2வது சவீக் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுத்த பார்லி மாவு. இந்த மாவை நல்லா வறுத்து குழைச்சி இதை தான் மாவாக சாப்பிட்டு வந்தாங்களாம். இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமருந்துன்னு சொல்லப்படுது. அடுத்தது 3வது ஆலிவ் எண்ணெய் கலந்த ரொட்டி. முன்னாடி காலத்துல எல்லாம் நம்மளை மாதிரி குழம்போ அல்லது நிறைய சட்னி வகைகளோ இருக்காது. ஆலிவ் எண்ணெயில் தான் சப்பாத்தியை அவங்க தொட்டு சாப்பிடுவாங்களாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து. சுகர் யாருக்காவது ரொம்ப அதிகமாக இருக்க, குறைக்க வழி இல்லை அப்படின்னா சப்பாத்தியில் ஆலிவ் எண்ணெயை தொட்டு சாப்பிடுங்க. இது கண்டிப்பாக சர்க்கரையை குறைச்சிரும். அடுத்தது வறுத்த பதப்படுத்தப்பட்ட ஆட்டிறைச்சி. இதில் நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இருக்காம். அடுத்தது 5வது பேரிச்சம்பழம், நெய், பாலாடை கட்டி. இந்த 3ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணப்பட்ட ஹைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு. இதுதான் அந்த காலகட்டத்தில், அதாவது நபி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு உணவாக விருந்தில் வைப்பாங்களாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னா, பேரிச்சம்பழம், நெய், உலர்ந்த பாலாடை கட்டிய நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு உணவு தான். இதில் கார்போஹைட்ரேட் இருக்கான், கொழுப்பு, நல்ல கொழுப்பு சத்து இருக்கான், புரதம் இருக்கான். இது 3ம் நம்மளோட உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குதான். அடுத்தது 6வது பூசணிக்காய் சூப்பு. பூசணிக்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்கான். நபியவங்க தங்களுடைய உணவு பாத்திரத்தில் தேடி பிடிச்சு எடுத்து வச்சு சாப்பிட்றத சஹாபாக்கள் கவனிச்சிருக்காங்க. இதில் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்காம். அதனால் பூசணிக்காயை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 7வது உணவு வெள்ளரிக்காய் மற்றும் பேரிச்சம்பழம் 2ஐயுமே சேர்த்து சாப்பிட்றது. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. வெள்ளரிக்காயில் நீர் சத்து கிடைக்குதாம். பேரிச்சம்பழத்தில் இயற்கையாகவே பொட்டாசியம், மெக்னீசியம், இது எல்லாமே உடம்புக்கு நல்ல நீரோட்டத்தையும் சக்தியையும் கொடுக்குதாம். அதனால் 2ஐயும் சேர்த்து சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். அடுத்தது 8வது உணவு என்ன அப்படின்னா தர்பூசணி, பேரிச்சம்பழம் 2ஐயுமே சேர்த்து சாப்பிடணுமா. இது உடம்புக்கு குளிர்ச்சியையும் கொடுக்குதான், இன்னும் நம்மளோட உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் நமக்கு கொடுக்குது. இரத்த அளவை அதிகப்படுத்துதான். அதனால் இந்த உணவையும் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது 9வது தரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொட்டி துண்டு இருக்கு இல்லையா, அதை பிச்சு இறைச்சி சூப்பில் ஊற வச்சு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவாம். இதற்கு ரசூல்லா ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. பெண்களில் ஆயிஷா சிறப்புக்குரியவர் மற்ற பெண்களை விட. அதேபோல் உணவுகளில் தரீதின் சிறப்பு மிகச்சிறந்தது. இந்த உணவுக்கு அடுத்துதான் மற்ற உணவு அப்படின்னு உயர்வை ரசூல்லா அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த உணவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது 10வது பால். பால் எப்படிப்பட்ட உணவு அப்படின்னு நிறைய ஹதீஸ்களில் நம்ம பார்த்துருக்கோம். சாதாரணமாகவே நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரசூல்லா இதுக்காகவே துவா செஞ்சுருக்காங்க. யா அல்லாஹ், பாலில் இதில் எங்களுக்கு பரக்கத்தை அளித்து இதை மேலும் எங்களுக்கு அதிகரித்து தருவாயாக அப்படின்னு துவா செஞ்சுருக்காங்க. இந்த துவா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்தளவு நேரடியாக பரக்கத்தாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபி அவங்க கேட்ட ஒரே ஒரு உணவு என்னென்னா அது இதுதான். அடுத்தது 11வது என்ன அப்படின்னா பேரிச்சம்பழமும் தண்ணீரும். இதை தான் நம்ம இன்று வரை கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். நோன்பு திறக்கும்போது கண்டிப்பாக இந்த 2மே நம்ம முன்னாடி இருக்கும் இல்லையா. இதை பற்றி நிறைய ஹதீஸ்களில் சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறதுனால தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். ஏன்னா நாள் முழுக்க வயிறு காலியாக இருந்து இந்த உணவு சாப்பிட்டா அந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் இதை நம்ம நோன்பு திறக்கும் போது நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நிறைய விதமான சத்துக்கள், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் இதையும் நம்ம அன்றாடம் எடுத்துக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும்.
அடுத்தது 11வது உணவு என்ன அப்படின்னா தேனும் வெதுவெதுப்பான தண்ணீரும். இதை இன்றைக்கு டயட்டில் இருக்கிறவங்க செய்கிறாங்க, உடம்பை இளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஏன்னா சாதாரணமாகவே தேனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. தேனையும் சுடு தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு புதுவிதமான சத்துக்களை நமக்கு கொடுக்குது. அதனால் இதையும் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிங்க. அடுத்தது 12வது பார்லி ரொட்டி. இதை ரசூல்லா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வஃபாத் ஆகிற வரைக்குமே இந்த ரொட்டியை தான் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. ஏன்னா இதில் உடம்புக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் இதில் இருக்குது. அடுத்தது 13வது ஒட்டகப்பால். ஒட்டகப்பாலில் நிறைய சத்துக்கள் இருக்காம். இதில் எல்லா நோய்களுக்குமான ஒரு நிவாரணமும் இதில் இருக்காம். அதனால் ரசூல்லா நோயாளிகளுக்கு பாலை அருந்தமாறு சொல்லுவாங்களாம். அதுவும் ஒட்டகப்பால் குடிங்கன்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா இது குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து. அடுத்தது 14வது என்ன அப்படின்னா கசீரா, அதாவது பார்லி மாவையும் இறைச்சி சூப்பையும் ரெண்டையுமே கலந்து கெட்டியாக சமைக்கப்படக்கூடிய ஒரு உணவு பேர் தான் அது. இது நிறைய உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது, நிறைய உள் உறுப்புக்களை பலப்படுத்துது. உள் உறுப்புக்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்குது. உள் உறுப்புக்களில் பழுதடைந்த அந்த உறுப்புக்களை கூட இது சரி பண்ணுமா. அந்த அளவு நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. அடுத்தது 15வது என்ன அப்படின்னா உப்பு சேர்க்கப்பட்ட மீன், அதாவது கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் நிறைய சத்துக்கள் இருக்காம். இதில் உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 இன்னும் கொழுப்பு, நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதில் இருக்குது. அதனால் கருவாடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நிறைய விதமான கொடிய நோய்களுக்கு இது அருமருந்து. அடுத்தது 16வது மதீரா அப்படின்னு சொல்லக்கூடிய தயிர் மற்றும் இறைச்சி சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பாரம்பரியமான உணவாம். நபியுங்க விரும்பி சாப்பிட்ட உணவில் இதுவும் ஒன்றா. ஏன்னா தயிரில் நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. அதனால் இதுவும் இறைச்சியும் சேர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது, நோய்களை இது தடுக்குது. அடுத்தது 17வது வெண்ணெய், நெய் மற்றும் பேரிச்சம்பழம். இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு. இதுவும் நிறைய ஹதீதுகளில் காணப்படுது. இது தோல் சம்பந்தப்பட்ட நோய், வெளி உறுப்புகளுக்கு இது ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 18வது என்ன அப்படின்னா அக்கீப் அப்படின்னு சொல்லப்பட்ட, அதாவது உலர் திராட்சையும் பாலாடை கட்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு. இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்காம். பயணங்களின் போது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உணவு. அதனால் இந்த உணவையும் நம்ம எடுத்துக்கலாம். பயணங்களின் போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு கொடுக்கும். அடுத்தது 19வது எலும்பு சூப்பு, அதாவது ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி இதில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய சூப்பு. இது உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்குது, எலும்புகளை பலப்படுத்துது, எலும்புகளில் இருக்கக்கூடிய நோய்களை இது தடுக்குது. 20வது என்ன அப்படின்னா இதுதான் தல்பினா. நிறைய பேருக்கு தெரியும். இது எப்படி நம்ம செய்யறது அப்படின்னா பார்லி மாவு, பால், தண்ணீர், தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கஞ்சி போல இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் தல்பினா. இதை ரசூல்லா விரும்பி சாப்பிட்ருக்குறாங்க. நோயாளிகளுக்கு இதை தான் கொடுக்க சொல்லுவாங்களாம். அந்த அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நோயிலிருந்து வெளியேற்றி சத்துக்களை இது கொடுக்கும். இந்த உணவுகள்லாம் எந்த ஹதீதுகளில் எந்த இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, எந்த மிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, எந்த சாப்பாடு, எந்த உணவு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து உங்களோட உணவில் சேர்த்துட்டு வாங்க. ஏன்னா ரசூல்லாவினுடைய உணவு ரொம்ப எளிமையாக இருந்திருக்குது, ஆனால் ரொம்ப சத்தான ஆகாரங்களை அவங்க எடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமாக சொல்லணுன்னா பேரிச்சம்பழம், பார்லி, பால், தேன், ஆலிவ் இதெல்லாமே முக்கியமான ஒரு இடங்களை பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஏதாவது 1, 2 நம்ம அன்றாடம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய்கள்லேருந்து நம்ம நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம். அல்லாஹ் தஆலா நோயிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.